நண்பா, நேத்து நீ வெளியே போனப்போ உனக்கு தோணுச்சா ஏன் இந்த வெப்பம் ஒவ்வொரு வருஷமும் கூடுதா இருக்குன்னு? அது உன் ஃபீலிங் மட்டும் இல்ல. 2026ல இந்தியா உலகத்திலேயே மிகவும் சூடான நாடு ஆகப் போகுதுன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஆனா இது விட ஷாக்கிங்கான விஷயம் ஒன்னு இருக்கு. மனுஷாங்க சாவுறாங்க, ஆயிரக்கணக்கா சாவுறாங்க. ஆனா அத கவர்மெண்ட் கவுண்ட் கூட பண்றதில்ல. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணீர் குடி, ஏன்னு கொஞ்ச நேரத்துல புரியும். சரி நண்பா, ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். வெளியே போனா உடம்பு கொதிக்குது, ஆட்டோல உட்காந்தா 5 நிமிஷத்துல வியர்வை வழியுது, மத்தியானம் வெளியே நின்னா காத்தே அனல் போல வருது. இது சென்னையில மட்டும் இல்ல, இது ராஜஸ்தான் மட்டும் இல்ல, இது இந்தியா முழுக்க நடக்குது. 2026ல இந்தியா உலகத்திலேயே மிகவும் சூடான நாடு ஆக போகுதுன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. 45 டிகிரி, 48 டிகிரி, சில இடங்கள்ல 50 டிகிரி கூட. இது வெறும் கோடை காலம்தான் சரியாயிடும்னு டிஸ்மிஸ் பண்ற விஷயம் இல்ல. இது ஒரு நேஷனல் எமர்ஜென்சி. ஏப்ரல் 2026 இப்பவே IMD வார்னிங் போட்டிருக்காங்க. 45 டிகிரி தாண்டும், சில இடங்கள்ல 50 டிகிரி வர போகலாம்னு சொல்றாங்க. 50 டிகிரி என்னன்னு தெரியுமா? அது வெறும் கொஞ்சம் வெப்பமா இருக்குன்னு சொல்ல வேற லெவல் இல்ல. அந்த டெம்பரேச்சர்ல வெளியே நின்னா உன் உடம்பு 30 நிமிஷத்துல ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு போகும். மகாராஷ்டிரால அகோலா இந்தியாவிலேயே நேத்து 44.2 டிகிரி ரெக்கார்ட். ஒரே நாளில மிகவும் சூடான இடம். ஆனா நாம தமிழ்நாடுல சேஃபா இருக்கோமான்னு நினைக்கிறேன். நேத்து தமிழ்நாட்டுல 13 இடங்கள்ல 105 டிகிரி F தாண்டிருக்கு. பரமத்தி வெல்லூர்ல 105.8 F, வெல்லூர் 104.72 F, மதுரை 104.36 F, ட்ரிச்சி 104.18 F. நண்பா, 40 டிகிரி செல்சியஸ் என்னன்னா 104 டிகிரி F. இந்த நம்பர்ஸை கன்வெர்ட் பண்ணி பாரு, நம்ம ஊர்லயே விந்துட்டு இருக்கு. IMD இன்னொரு விஷயம் சொல்றாங்க. மே மாதம் தமிழ்நாட்டுல 6 நாள் ஹீட் வேவ் வரும். டெம்பரேச்சர் 106 டிகிரி F வர போகலாம்னு. இது அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில் காலம். ஆனா இந்த வருஷம் இதுக்கு வேற லெவல்ல இருக்கு. கத்திரி வெயில்னு நாம சின்ன வயசுல கேட்டிருப்போம். அம்மா வெளியே போகாதே கத்திரி வெயில்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மா அந்த காலத்துல சொன்னதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் வேற லெவல்ல டிஃபரன்ஸ் இருக்கு நண்பா. கிளைமேட் சேஞ்ச் அதை இன்னும் ப்ரூட்டலா மாத்திட்டு. நண்பா, இது திடீர்னு வந்த ப்ராப்ளம் இல்ல. இந்தியால ஹீட் வேவ்கள் வருஷா வருஷம் மோசமாகிக்கிட்டே இருக்கு. வரலாற பாரு, ஒவ்வொரு டெக்கேட்லயும் என்ன நடந்துச்சுன்னு. மே 1998 2 வாரம் நான் ஸ்டாப் ப்ரூட்டல் ஹீட். கடந்த 50 வருஷத்திலேயே மிகவும் மோசமான ஹீட் வேவ்னு சயின்டிஸ்ட் சொன்னாங்க. அந்த வருஷம் ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கு. 2003 ஆந்திர பிரதேஷ்ல மட்டும் ஒரு ஹீட் வேவ்ல 3000க்கும் அதிகமான மரணங்கள் ஒரே ஸ்டேட்ல. 2010 குஜராத்ல அகமதாபாத்ல ஹீட் வேவ், 1300 பேர் மரணம். இதுக்கப்புறம் தான் ஹீட் ஆக்ஷன் பிளான்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. 2024 ராஜஸ்தான்ல சுரு, சிர்சா, பலோடி 50 டிகிரி ரெக்கார்ட். டெல்லியில ஒரே நைட்ல மினிமம் டெம்பரேச்சர் 35.2 டிகிரி. இந்தியாவிலேயே ரெக்கார்ட். 40,000 ஹீட் ஸ்ட்ரோக் கேசஸ், வாட்டர் கிரைசிஸ், டேங்கர்ஸ்ல தண்ணீர் சப்ளை. 2026 இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்குற இந்த நிமிஷம் 2024யும் தாண்டி போக போகுது. 1992 முதல் 2015 வரை மட்டும் 24,000க்கும் அதிகமான மரணங்கள் ஹீட் வேவ்னால் நடந்திருக்கு இந்தியால. இந்தியா குளோபல் ஹீட் வேவ் டெத்ஸ்ல 20%, 5இல் 1 பங்கு. உலக ஹீட் வேவ் உயிரிழப்பில் 5இல் 1 பங்கு இந்தியாதான். நண்பா, இது பெரிய நாடுன்னு ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இந்த மரணங்களை பெரும்பாலும் தடுக்கக்கூடியவை. இந்த பாட்டை கவனமா கேளு நண்பா, இது உன்னை கோபப்பட வைக்கும். கவர்மெண்ட் என்ன சொல்றது? சாவே சாகலன்னு சொல்றாங்களா? இல்ல, ஆனா நம்பர்ஸை டிராஸ்டிக்கலி குறைவா காட்டுறாங்க. 2024ல யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி சொன்னது 360 ஹீட் ஸ்ட்ரோக் டெத்ஸ். ஹீட் வாட்ச் NGO இண்டிபெண்டன்ட்லி கவுண்ட் பண்ணது 733 டெத்ஸ், டபுள்.
ஒரு சிங்கிள் ஹீட் வேவ் சில நாள் மட்டும் டென்ஸ் ஆஃப் thousands ஆஃப் எக்ஸஸ் டெத்ஸ் கிரியேட் பண்றதுன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. 2000 முதல் 2020 வரை NCRB சொல்றது 20,615 டெத்ஸ், NDMA சொல்றது 17,767. இரண்டுமே டிஃபரண்ட், இரண்டுமே கீழே இருக்கு. ஏன் அண்டர் கவுண்ட் பண்றாங்க? டேட்டா கலெக்ஷன் சரியில்லை, டாக்டர்ஸ் கிட்ட அவேர்னஸ் இல்ல, சிஸ்டம் ரியாக்டிவ், மீடியா கேட்டப்போ மட்டும் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இன்னும் கோபமான விஷயம், 2100இல் குளோபல் டெம்பரேச்சர் 2 டிகிரி அதிகமானா ஹீட் வேவ்ஸ் 30 மடங்கு அதிகமா வரும்னு ப்ரொஜெக்ஷன். ஆனுவல் ஹீட் டெத்ஸ் இந்தியால 15 லட்சம் வரை போகலாம். 15 லட்சம் பேர் ஒரு வருஷத்துல வெப்பத்தால மட்டும். இத நாம சீரியஸா எடுக்கலன்னா யார் எடுப்பாங்க? குளிர்ல உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு வெயில் என்னன்னே தெரியாது நண்பா. ஆனா கோடிக்கணக்கான மனுஷாளுக்கு இது உயிர் பிழைக்கிற கேள்வி. 40 கோடி முதல் 49 கோடி கட்டிட கூலி ஆட்கள், தெரு வண்டிக்காரங்க, டெலிவரி பையன்கள், குப்பை எடுக்கிறவங்க, இவங்க நேரடியா வெயில்ல வேலை பார்க்கறாங்க. இவங்களுக்கு எந்த சட்ட பாதுகாப்பும் இல்ல. ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 உள்ளே வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டும், வெளியே வேலை பண்றவங்களுக்கு சட்டத்துல இடமே இல்ல. தென்னிந்தியாவுல கட்டுமானம், சாலை வேலை பார்க்கறவங்க அதே வெப்பத்துல ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்கள விட 17 மடங்கு அதிகமா உடம்பு வலிக்குதுன்னு ஆய்வு சொல்றது. தமிழ்நாட்டுல பாரு, காட்டன் மில்லுல, ஆடை தொழிற்சாலையில வேலை பார்க்கிற பெண்கள் 87% பேருக்கு கடந்த வருஷம் வெப்ப பாதிப்பு வந்துச்சு. தலைவலி, தலை சுத்தல், மயக்கம். அந்த ஆலைகள்ல டின் அல்லது ஆஸ்பெஸ்டோஸ் கூரை வெப்பத்தை உள்ளேயே தேக்கி வச்சிரும். சென்னையில ஸ்ரீ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி ஆய்வு சொல்றது, ஈரப்பதம் சேர்ந்தா வெப்பத்தை விட அதிக ஆபத்து. ஈர்வை ஆவியாகாது, உடம்பு ஆறாது, வெயில் அடிக்கிற வாய்ப்பு கூடும். உப்பளத்துல வேலை பார்க்கறவங்க, விவசாயிங்க, ஆட்டோக்காரங்க, கட்டிட கூலி ஆட்கள், இவங்க வேலைக்கு போகாம இருக்கவே முடியாது. ஒரு நாள் வேலை இல்லைன்னா ஒரு நாள் சாப்பாடு இல்ல. வெப்பம் இவங்கள சம்பாத்தியமும் இல்லாம உடம்பும் பாழாகிற மாதிரி ஒரே நேரத்துல அடிக்குது. இதுக்கு விஞ்ஞானிங்க பேர் வச்சிருக்காங்க, வெப்ப அநீதி. வெப்பத்தால நீதி மறுக்கப்படுவது. யாரு புகை விடுறாங்க? பணக்கார நாடுகள், பணக்காரங்க. யாரு சாவிறாங்க? கூலியாட்கள், தமிழ்நாட்டுல ஆடை தொழிலாளிங்க, விவசாயிங்க. இது நியாயமா? நண்பா, ஒரு விஷயம் எளிமையா புரிஞ்சிக்க சொல்றேன். இந்த அளவுக்கு வெயில் ஏன் வருதுன்னு காரணம் ஒன்று, வெப்பக்குடை. நம்ம மேல ஒரு அதிக அழுத்த காற்று தேங்கி நிக்குது. சூடான காத்து கீழே தங்கிடுது, வெளியே போக வழியே இல்ல. பூமி ஒரு அடுப்பு, மூடி போட்டு வச்சா மாதிரி. காரணம் 2, மழை இல்லாம போனது. ஏப்ரல் ஆரம்பத்துல கொஞ்சம் மழை பெஞ்சது, திடீர்னு வானம் தெளிஞ்சது, முன்பருவ மழை வரல, தரை ஆறல, வெப்பம் மேலும் கூடிக்கிட்டே போகுது. காரணம் 3, நகர வெப்பத்தீவுகள். தமிழ்நாடு உட்பட 57% இந்திய மாவட்டங்கள் அதிக வெப்ப ஆபத்துல இருக்கு. சென்னையில வெப்பத்தீவு விளைவை வரைபடமா போட்டு நகர திட்டத்துல சேர்த்திருக்காங்க. ஆனா கிராமங்கள்ல இந்த விழிப்புணர்வே இல்ல. காரணம் 4, காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றத்தால வெப்ப அலைகள் இன்னும் சீக்கிரம் வருது, நீண்ட நாள் நிக்குது, இன்னும் கடுமையா தெரியுது. வெப்பநிலை 1 டிகிரி கூடினா கோதுமை விளைச்சல் 5.2% குறையும். ILO சொல்றது, வெப்பத்தால உழைப்பு குறைஞ்சு இந்தியா ஒரு வருஷத்துல $100 பில்லியன் நஷ்டமடையுது. $100 பில்லியன் பொருளாதாரத்துல இருந்து வெறும் வெப்பத்தால. நண்பா, கோபமா இருக்கும் தெரியுது, ஆனா கைய கட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம். இப்பவே நீ பண்றது, காலை 11 மாலை 4 வெளியே போகாதே. இது விட்டு கொடுக்கவே முடியாது. 3 முதல் 4 லிட்டர் தண்ணீர் குடி. வீட்ல ORS பாக்கெட் வச்சிரு. இளநீர் கிடைச்சா குடி. காட்டன் மட்டும், வெளிர் நிறம், தளர்வா போடு. தலைக்கவசத்துல உள்ள காட்டன் தொப்பி போடு. கூரை வெள்ளையா பெயிண்ட் அடி அல்லது சுண்ணாம்பு போடு. 4 முதல் 5 டிகிரி குறையும். வீட்ல பெரியவங்க, குழந்தைகள், இவங்கள கவனி. இவங்களுக்கு வெப்பம் மிகவும் ஆபத்து. மற்றவங்களுக்காக, உன் ஏரியால கட்டிட கூலி ஆட்கள், குப்பை எடுக்கிறவங்க, வண்டிக்காரங்க, ஒரு குடம் தண்ணீர் கொடு, மோர் கொடு. அவங்களுக்கு நீதான் சிஸ்டம். ஒரு மரம் நடு. கிண்டல் டியா சொல்லல. காலநிலை நெருக்கடியை சமாளிக்க நம்ம ஒவ்வொருத்தர் செயலும் முக்கியம்.
இந்த வீடியோவை ஷேர் பண்ணு, உன் ஏரியா வாட்ஸ்அப் குரூப்ல போடு, அம்மாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணு. விழிப்புணர்வு தான் முதல் படி. நண்பா, காலநிலை மாற்றத்தை நாம உருவாக்கல, ஆனா அதோட விளைவை நாம அனுபவிக்கிறோம். தமிழ்நாட்டுல உப்பளத்துல வேலை பார்க்கறவங்க, விவசாயிங்க, கட்டிட கூலி ஆட்கள், இவங்க ஒரு நாளும் குளிர்ல உட்கார்ந்தது இல்ல, ஒரு நாளும் விமானத்துல பறந்தது இல்ல, இவங்க புகையே விட்டது இல்ல. ஆனா இவங்க தான் முதல்ல சாவிறாங்க. இது நியாயம் இல்ல. இத நாம சொல்லணும், உரக்க சொல்லணும். இந்த வீடியோ உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஊர்ல இப்போ எத்தனை டிகிரி? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். போய் வாரேன் நண்பா. தண்ணீர் குடிங்க, மற்றவங்களையும் குடிக்க சொல்லுங்க.